விசிக கட்சியிலிருந்து ஆதவா அர்ஜுன் நீக்கம். முதல்வரை நேரில் சந்தித்த திருமா. தமிழக சட்டசபையில் இன்று நடந்தது என்ன? திருமா மற்றும் திமுகவை சாடிய அண்ணாமலை. வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். விசிகவின் பொதுச் செயலாளரான ஆதவா அர்ஜுன் அவர்கள் இன்று கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை திருமாவளவன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அந்த அறிவிப்பின் கூறியது என்னவென்றால், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7/12/2024 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீரழிக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கின்ற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார். மேலும் அவர் மீண்டும் கட்சியில் சேர்வாரா என்ற கேள்விக்கு 6 மாதத்திற்கு பின்பு அவர் நடவடிக்கைகளை கண்காணித்து மீண்டும் கட்சி முடிவு செய்யும் என்று கூறியுள்ளார். இந்நிகழ்வுக்கு அடுத்து இன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் ஆதவா அர்ஜுனாவை பற்றி முதல்வரிடம் எதுவும் பேசவில்லை என்றும் பெங்கல் புயல் நிவாரணமாக 10 லட்சம் வழங்கியதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து தமிழக சட்டசபை இன்று கூடியது. அதில் முதல் முறை துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் வரிசையில் 3வது ஆளாக அமர்ந்திருந்தார். அதாவது மு.க. ஸ்டாலின், அதைத் தொடர்ந்து துரைமுருகன், அவர்களைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருந்தனர். அமைச்சராய் பதவியேற்ற போது 10வது ஆளாக அமர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியை எழுப்பினார். அதற்கு துரைமுருகன் அவர்கள் கூச்சல் இட்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரக்கு இருந்தால் தானே பேசுவீர்கள் என்று சொல்லி அவர் கூச்சல் இட்டதை கண்டித்தார். மக்கள் பிரச்சனையே இங்கு பேச வந்திருக்கிறோம், இங்கு பேசாமல் வேறு எங்கு பேசுவது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசு இந்த சுரங்கத்தை பற்றி தமிழ்நாட்டிற்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் 10 மாதம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசாமல் தமிழக மக்களை வஞ்சித்து விட்டார்கள். இப்பொழுது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து முதல்வர் பேசுகையில், சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு இப்பொழுது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிக்கிறார் பழனிசாமி. அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் இருக்கிறார் இபிஎஸ் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்று அதிமுக மற்றும் திமுக இடையே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் ஒன்று சட்டசபையில் கொண்டு வரப்பட்டது. இதனை அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்பு முதலமைச்சர் உரையாடலில், எதிர்க்கட்சியினர் பார்வையில் நாங்கள் டங்ஸ்டன் விவகாரத்தை அலட்சியப்படுத்துவதாகவும் கையாள தவறியதாகவும் தெரியலாம். ஆனால் நாங்கள் அலட்சியப்படுத்தவும் இல்லை, கையாள தவறவும் இல்லை. அவ்வப்போது மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டுதான் உள்ளோம். தமிழகத்தில் நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் வராது. அப்படி வந்தால் நான் முதல்வர் பதவியில் இருக்க மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளார். நேற்று அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் வெவ்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அது என்னென்னவென்றால், அமைச்சர் செந்தில் பாலாஜியை பெயில் அமைச்சர் என்று விமர்சித்தார். அண்ணாமலை பின்பு அதானியையும் மு.க. ஸ்டாலினையும் பற்றி கூறியிருந்த நிலையில், செந்தில் பாலாஜி அவர்கள் மு.க. ஸ்டாலினையும் அதானியையும் சம்பந்தப்படுத்தி பேசுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இதனை கேள்வியாக எழுப்பிய நிலையில் அண்ணாமலை அவர்கள், நான் ஏற்கனவே அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டு விட்டேன் என்றும், பெயில் பாலாஜி அவருக்கு திராணி இருந்தால் என் மீது வழக்கு தொடரட்டும் என்றும் சவால் விட்டிருக்கிறார். மேலும் விஜய், ஆதவா அர்ஜுன் அவரை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு அண்ணாமலை அவர்கள், விஜய்க்கு அரசியல் அறிவு தேவை என்றும், அவர் இப்பொழுதுதான் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஆகையால் அரசியலை பற்றி புரிதல் வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதவா அர்ஜுனிடம் உள்ளதா அல்லது திமுகவிடம் உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் முதலில் பங்கு பெறுவேன் என்று கூறிய திருமாவளவன் பின்பு பங்கு கொள்ளாதது திமுகவின் அழுத்தத்தை கூறுகின்றது என்றும் கூறியுள்ளார். இந்த பதிலை திருமாவிடம் செய்தியாளர்கள் இன்று கேள்வியாக எழுப்பினர். அதற்கு திருமா அவர்கள், முதலில் பாஜக அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று அவர் பதில் கூறட்டும், பின்பு நான் இதற்கு பதில் கூறுகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இன்று அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் கனிம வள அமைச்சருக்கு மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி மறுக்குமாறு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்த சுரங்க அனுமதிக்கு மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது
என்று தெரிய வந்துள்ளது. ஒரே நாளில் தமிழ்நாட்டில் அரசவையில் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியதும் நிகழ்ந்துள்ளது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.